ஸோ ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு எம்ஐ, இன்னொன்னு ஆர்சிபி. இந்த சிஎஸ்கே மஞ்ச மக்கள்லாம் கணக்கிலே கிடையாது. அவனுக்கு ரெண்டு பேருக்கு தான் ப்ரோ போட்டி. சிஎஸ்கே இல்லைன்னா ஆர்சிபி. ஆர்சிபி இந்த வாட்டி வெளியே போகும். சரியா? சிஎஸ்கே மட்டும்தான் கப். சரியா? வேற யாருமே கணக்குல எடுத்துக்கங்க ப்ளீஸ் ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. இதுல என்ன மாற்றமே இல்லை, கண்டிப்பா சிஎஸ்கே தான். புது டீம் இறங்கியிருக்கோம். இந்த தீபகோடா, இந்த திபாட்டி இவங்க தூக்கி போட்டு சின்ன சின்ன பசங்களை இறங்கியிருக்கோம். சம்பவம் இருக்கு, கண்டிப்பா சம்பவம் பண்றோம். ஸோ ஆல்ரெடி 2 வருஷம் சிஎஸ்கே டீமை ஐபிஎல் இருந்தே வெளியே நாக் அவுட் பண்ணாச்சு. இது 3வது வருஷம் ஐபிஎல் டீம்ல நீ சிஎஸ்கேன்னு ஒரு டீமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த வருஷம், அதுவும் ஏப்ரல் 5 அடிக்கிற அடியில அதோட சிஎஸ்கே டீமே காணாம போயிடும். ஐபிஎல் இருந்தே காணாம போயிடும். ஆல்ரெடி நிறைய டீம் காணாம போச்ச டீம் ஆர்சிபி. இந்த வருஷம் அது சிஎஸ்கே டீமே அவ்வளவுதான். 5 கப்புன்னு சொன்ன பிராண்டே இதோட அழிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல்னாலே ஆர்சிபி மட்டும்தான். ஆர்சிபி மட்டும்தான். வாட்டி ரெண்டு பேருக்கு தான் மேட்ச். இந்த வாட்டி அடிச்சு நவுத்துறோம் ஆர்சிபி. சிஎஸ்கே கப் எடுத்து தலையை வலிய நிற்கிறோம். ஏன்னா போன வருஷம் என்ன சொன்னீங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ அப்படின்னீங்க. இந்த வருஷம் சிஎஸ்கே ஆர்சிபி. இந்த வாட்டி சிஎஸ்கே தான் வின்னு. கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க ஆர்சிபி. இப்பதான் நீங்க மாலையே போட்டிருக்கீங்க. இன்னும் 18 படி முடிச்சிட்டீங்க. 19 வருஷம் போகணும்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. அப்படி ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிச்சுன்னா என்ன ப்ரோ பண்ற? போன வாட்டி சொன்ன மொட்டை அடிக்கிறேன்னு அடிச்சிட்டேன். இந்த வாட்டி அதுதான் வாங்க. ஒரு சிஎஸ்கே மஞ்சமா கணக்கும் ஆர்சிபி டீம்னா என்ன, விராட் கோலினா என்ன, 18 வருஷம் லாயல்ட்டினா என்னன்னு அன்னைக்கு தெரியும். ஸோ தோனியால ஃபார்ம் ஆன டீம் இப்ப தோனியே 15 நாள், அதாவது 15 இருக்காரு. ஆமா, 2 வாரம் ஐபிஎல் விளையாட மாட்டேன்ற. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்கிரீன் சோ அதனால ஆர்சிபி எம்ஐக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த வருஷம். அப்புறம் பிபிகேஎஸ், இந்த 3 டீம். அப்படி ஆர்சிபி எம்ஐ ஃபைனல் விளையாண்டா யார் ஜெயிப்பா சொல்ல முடியாது. 50-50 கான்டெஸ்ட் தான் இருக்கும். ஆர்சிபி எம்ஐ வந்தா ரெசல்ட் இருக்காங்க, பும்ரா இருக்காங்க. அவங்க சைடும் ஈக்குவலான பவர் இருக்கு. பார்ப்போம், செம கான்டெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபைனல் வந்தா 50-50 இருக்கும். அதுதான் ஒரு டஃப்பான ஃபைனலா இருக்கும் ப்ரோ. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எங்க டீமுக்கு ஆடவே இல்லையே. எங்க டீம் நாங்க எப்படி இறக்கிருக்கோம் நாங்க பாக்கணும்ல. இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கும் போது பாத்துக்கோம். ஏன்னா இது வரைக்கும் ரைனா இல்லாம பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 200+ ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணதே இல்லை. அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 200 ஈஸியா 15 ஓவர்ல முடிச்சிட்டாங்க. ஸோ அன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியத்துல எவ்வளவு அடிச்சா சென்னை வின் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? சொல்றது என்னன்னா வேற எதுவுமே நாங்க சொல்ல தெரியல ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே தான். வாய்ப்பே இல்ல. இந்த வாட்டி நான் சொல்றேன், இதே அண்ணா நாயர்ல தான் போன வாட்டியும் பேசினேன், இந்த வாட்டியும் சொல்றேன், சிஎஸ்கேக்கு தான் கப்பு. சரியா? ஆர்சிபிக்கு கப்பே கிடையாது. அப்படி ஆர்சிபி கப் அடிச்சா என்ன ப்ரோ பண்ணலாம்? ஏன்னா 18 வருஷம் அதுதான் நான் சொல்றேன். இப்போக்கி நான் எதுவுமே சேலஞ்ச் கொடுக்கல, பயப்படலாம் இல்லை. ஏன்னா போன வாட்டி நான் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னா மொட்டை அடிச்சேன். இந்த வாட்டி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் எங்களோட மோதவே இல்லை. சிங்கத்து கூட இன்னும் மோதவே இல்லை. சரியா? சிங்கத்தோட மோதும் போது இருக்கு. தலைவா வேற லெவல் தலைவா. எப்பவுமே சிஎஸ்கே தான் வெயிட். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். தோனி எப்பயுமே தோனி தலைவன். தோனி இருக்க வரைக்கும் வேற யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் ஒரே ஒரு ஆளுக்காக சிஎஸ்கே வந்து வின் பண்ணோம். இப்ப சொல்லல, இது பல வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். எத்தனை டீம் வந்தாலும், எத்தனை பண்ணி கூட்டம் வந்தாலும் தோனி மட்டும்தான். தோனி மட்டும்தான். அந்த தலைக்கு மட்டும்தான் அவ்வளவு கூட்டமா. அந்த ஜெர்சிய பாருங்க, எந்த மேட்ச் நடந்தாலும் சரிச்சேன். ஒரு முக்கியமான தோனி 7 அவர் நம்பர் 8 மாத்திட்டாரு ப்ரோ. அத எப்படி பாருங்க. பேர் என்னன்னா மலையாளத்துல இருந்து ஒருத்தர் நம்ம தலைவன் சேட்டா. வேற லெவல் சேட்டா இருக்கும். தெரிக்க வருவாங்க. நீ வேணா பாருங்க, எல்லாம் பார்த்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. 2 டீம் தான். ஒன்னு எம்ஐ, இன்னொன்னு ஆர்சிபி. ஸோ ஃபைனலு எம்ஐ ஆர்சிபி தான். எம்ஐ ஈஸியா ஒன் சைடா ஆர்சிபி 1/90 ரன்ஸ், ஆர்சிபி 1/100 ரன்ஸ்னு ஈஸியா எம்ஐ புதைச்சிட்டு ஐபிஎல் பெஸ்ட் கேப்டன் யாருன்னா ரஜத் பட்டிதார் ஆகிறாரு. போன வருஷம் டெபியூட் சீசன்லயே ஒரு கப் வாங்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் 2வது கப் வாங்கி கொடுக்குறாரு. அடுத்த வருஷம் அவர் தலைமையிலே 3வது கப் அடிக்கிறோம். ஸோ இனி வந்து இருக்கிற வரலாறு, ஐபிஎல் வரலாறு எல்லாமே ஆல்ரெடி ஆர்சிபி டீம் கிட்ட தான் இருக்கு. அந்த கப்பு வரலாறு மட்டும் யார்கிட்ட இருக்கு? எம்ஐ கிட்ட இருக்கு, சிஎஸ்கே மஞ்சமாக்கான் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் அந்த வரலாறை எழுதுறோம், ஆர்சிபின்ற பேர்ல எழுதுறோம். கேப்டன் யாருன்னா ரஜத் பட்டிதார். வின்னிங் டீம்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குறான்னா நம்ம விராட் கோலி.
ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல்னா ஆர்சிபி மட்டும்தான், வேற எந்த டீமும் எவனுமே பேசவே கூடாது. அந்த அளவுக்கு ஒருத்தனுக்கும் இதுக்கப்புறம் இருக்கு சம்பவம். எல்லா டீமையும் புதைச்சி வந்து டீம்ல இந்த டீமு ஆர்சிபின்ற பிராண்டு வந்து எங்க இருக்கு பாருங்க, 16,500 கோடிக்கு சேலா இருக்கு. இந்த சிஎஸ்கே மஞ்சமாங்க டீம் பாருங்க, வியாபாரம் கூட ஆக மாட்டேங்குது. அது தோனி இப்ப 2 வாரமா அவர் தலைவர் இல்ல. ஸோ அவர் இல்லைன்னா அவ்வளவுதான், ஃபேன்ஸ் கூட வர மாட்டானுங்க. அந்த மாதிரி இந்த டுபாக்கூர் டீம் எல்லாம் இனி ஐபிஎல் ஒரு டீமா கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ஐபிஎல்ல 2 டீம் தான் போட்டி, ஒன்னு எம்ஐ, இன்னொன்னு ஆர்சிபி. ஸோ பாத்துக்கலாம், சின்னசாமியில தானே வாங்க. போன வருஷம் அவே கேம் எல்லாம் ஜெயிச்சு ரெக்கார்டு வச்சோம். இந்த வருஷம் ஹோம் மேட்ச் எல்லா கேமும் ஜெயிச்சு ரெக்கார்டு வைக்கிறோம். ஸோ ஆர்சிபினா சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு கேர்ஸு, அங்க விளையாண்டா தோத்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த வருஷம் ஹோம் கிரவுண்ட் எல்லா மேட்சையும் அடிக்கிறோம். சிஎஸ்கே டீம் வர்றவங்க எல்லாத்தையும் அங்கே புதைக்கிறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் தயவு செஞ்சு எவனும் சின்னசாமி பக்கம் வந்துடாதீங்க. அதோட அவ்வளவுதான். 18 வருஷம் வழி லாலிபப்ப சப்பு, 18 வருஷம் குருசாமி நீங்க கலாச்சதுக்கு எல்லாத்துக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சூத்தடி பண்ணலாம் பேசுனீங்களா, அதுக்கு அன்னைக்கு ரிவெஞ்ச் இருக்கு. ஸோ அன்னைக்கு தயவு செஞ்சு சொல்றேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவனும் சின்னசாமி பக்கம் வந்துடாது. வந்தீங்கன்னா அந்த 18 வருஷோட வலி லாயல்ட்டியா அங்க நீங்க பாப்பீங்க. 2வது கப் லோடிங்க ப்ரோ. 2வது கப்பா தெரியல, பாப்போம். ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை தான் எடுக்கும். இன்னும் 18 வருஷம் அவனு கலாய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். என்ன பதிலடி அது கூட நான் கப் அடிச்சுட்டு பேசலாம், மே மாசம் எண்டிங்ல பேசிக்கலாம். எதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஆர்சிபி கப்பே அடிக்காது, கப் அடிச்சா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அது கஷ்டமே. போன வருஷம் நிறைய 18க்கு அப்புறம் தான் 19, 20, 21 அப்படியே லைனா போயிட்டே இருக்கும். தலையை காமிச்சாலே எங்களுக்கு போதும். அதை தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. டோனி வந்து விளையாடணும் அதெல்லாம் இல்லை, ஸ்க்ரீன்ல விண்டோல பார்த்தாலே எங்களுக்கு போதும் தலையை. வருஷம் இதோட செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கும் இருக்கும். இதோட ஆர்சிபி டீமை பார்த்து எந்த ஒரு டீமும் பிளேயர்ஸும் வந்து விளையாடுறதுக்கே பயப்படணும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் சின்னசாமி ஸ்டேடியத்துல ஏப்ரல் 5ஆம் தேதி இருக்கு. ஒரு சிஎஸ்கே மஞ்சமாக்கன் ஃபேன்ஸும் நாங்க வின் பண்றது செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு பாப்பீங்க, ஏப்ரல் 5ஆம் தேதி இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 5 சிஎஸ்கேவோட. அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? ஆர்சிபிக்கு அத்த மாதிரி சிஎஸ்கேவோட தான். ஆமா, ஏப்ரல் 5 சின்னசாமியில. அதான் அடுத்த மேட்சும் ஆர்சிபி வின் பண்றாங்க, அது கண்டினியூ ஆகும். சின்னசாமியில தானே ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு தான். ஏன்னா லாஸ்ட் 2 வருஷம் பாத்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆர்சிபி தான் வின் பண்ணிருக்கு. இப்ப ஏப்ரல் 5ஆம் தேதி யார் வின் பண்ணாங்க ப்ரோ? அதுவும் லாஸ்ட் 2 சீசன் பாத்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துல போய் சிஎஸ்கே லூஸ் பண்ணிருக்கு. இது 3வது வருஷமும் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா சின்னசாமி வாங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா என்ன? நான் சிஎஸ்கே ஃபேனை என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே ஃபேனை வந்து அடிச்சிட்டாங்க, அதே நீங்க பாத்தீங்க ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. அதுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா பதிலடி கொடுப்போம், அங்க கண்டிப்பா கொடுப்போம். அது பசங்க இருக்கிறானுங்க சம்பவம் செய்யறதுக்கு. இந்த வாட்டி புது மாற்றம் இருக்கும் கண்டிப்பா. வெற்றி இருக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் போன வருஷம் கப் அடிக்க மாட்டாங்க, இவ்வளவு வருஷம் கலாச்சோம். 18 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க. 5ஆம் தேதி இந்த சிஎஸ்கே மஞ்சமாக்கான் ஒருத்தனுக்கும் இருக்கு. 18 வருஷம் லாலிபாப் சப்பு குருசாமி அப்படின்னு சொன்ன ஒருத்தனுக்கும் சின்னசாமி ஸ்டேடியத்துல அவங்க ஆல்ரெடி 2 வருஷம் சிஎஸ்கே டீமை நாக் அவுட் பண்ணி வெளியே ஐபிஎல் சீசன் விட்டே வெளியே ஆக்கியாச்சு. இது 3வது வருஷம் சிஎஸ்கே டீமை ஐபிஎல் இருந்து வெளியாக்க போறோம். ஏன்னா 18 வருஷம் கொஞ்ச நஞ்ச பேசுனீங்க லாலிபாப் சப்பு குருசாமி, 18 வருஷம் குருசாமி என்னென்னமோ போலி கலாச்சதுக்கு இந்த 2 சீசன் சிஎஸ்கேவை சின்னசாமியில ஓட விட்டாச்சு. 3வது வருஷமா இந்த வாட்டி நடக்குமா? 3வது வருஷம் இல்ல, 10 வருஷமானாலும் அடிதான். என்னன்னா அவங்க கப்பு அடிக்கணும்ட்டு நானும் வேணேன். ஏன்னா விராட் கோலிக்காக. எனக்கு எம்எஸ்டி தான் எப்பவுமே இருந்தாலும், நம்ம விராட் கோலிக்காக ஒரு வாட்டி அடிக்கலாமே கப்பு. ரொம்ப வருஷம் தோல்வியை சந்திச்சு வந்தாங்க, அவரும் ரொம்ப டிப்ரெஷன் இருந்திருப்பாரு. இப்போ ஓகே தான், ஆனா இருந்தாலும் சிஎஸ்கே விட்டு கொடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா வந்து லாஸ்ட் இயருக்கு அவங்க பண்ண சம்பவத்துக்கு நாங்க திருப்பி சம்பவம் கொடுப்போம் கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க தான் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு யார் ஸ்டெப் ஆன் பண்ணி விளையாண்டா நல்லா இருக்கும்? இன்னைக்கு சஞ்சு இப்போ தலை எடுத்து பிடிக்க முடியாது, இருந்தாலும் நம்ம பையன் சேட்டா. சரி ஓகே, பார்க்கலாம் பேட்டிங் எப்படி இருக்குன்ட்டு. அது இல்லாம வந்து வேர்ல்டு கப்ல செம்ம ஃபார்ம்ல இருந்து அப்படியே வந்திருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 200 ரன் ஈஸியா 15 ஓவர்லயே ஆர்சிபி அடிச்சிட்டாங்க. ஸோ அன்னைக்கு எவ்வளவு அடிச்சா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்க ஹோப் வச்சிருக்கோம்? நம்ம வந்து நம்ம டார்கெட் வந்து 250 இருக்கும். அவங்களது எப்படி இருந்தாலும் ஒரு 200 கிராஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளது மேட்ச் கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஆர்சிபி இல்ல, அவங்க மண்ணு வேற. ஏன்னா இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ரெய்னா இல்லாததுக்கு அப்புறம் 200+ ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா ஒரு 250+ அடிக்கிறாங்கன்னா சிஎஸ்கே சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா வின் பண்ணுவாங்க ப்ரோ.
கண்டிப்பா அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து ஓப்பனர்ஸ் 2 பேருமே ருத்ராஜ் கேப்டனே சொல்லிட்டாரு யாரு ஓப்பனர்ஸ்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் டவுனும் சரி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா வாங்கலாம்? அன்னைக்கு வந்து சஞ்சு வாங்கலாம். சஞ்சு தான் இப்போ இனிமே சஞ்சு தான். கழிச்சு சிங்கம் இறங்குது, சேட்டா இறங்கியிருக்கோம். இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு தான் கப்பு, ஆர்சிபிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு கப்பு எடுத்துட்டாங்க, திணறி தான் எடுத்தாங்க போன வாட்டி. இந்த வாட்டிலாம் வாய்ப்பே இல்லை. அந்த குரூப்பை டாப் பண்ணதோ டேபிள டாப் பண்ணதோ அந்த டீம் தான் கப் அடிக்கும் அந்த வாட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா 200 ரன்ஸ் ஈஸியா 15 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் பிச் அந்த மாதிரி இருக்கு இந்த கண்டிஷன்ல. இனிமே அப்படிதான் இருக்கும். வரப்போற மேட்சஸ்லாம் வந்து டார்கெட்ஸும் அதிகமா இருக்கும். சேசிங் எந்த டீமுக்கு வந்து அந்த டிஃபெண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கோ அவங்க தான் கப்படிக்கும். போலிங் நல்லா இருக்க டீம் தான் இருக்கும் கப்படிக்கும். ஸோ 200 எல்லாம் இப்போ வந்து 13 ஓவர்ஸ் 14 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ற மாதிரி வரும். அது இல்லாம ஆர்சிபிக்கு பாத்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு கேர்ஸாவே இருந்துச்சு. எல்லா மேட்சும் உதவ வாங்கிட்டு இருந்தோம். இப்ப கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சுட்டு வரோம். அதை எப்படி பாக்குறீங்க? அது இனிமே வெற்றிகள் வரும்னு நினைக்கிறேன். ஃபைனலும் சின்ன சாமியில தான் நடக்குது, அங்கதான் ஆடுவாங்கன்னு பார்ப்போம். அந்த கேர்ஸ் அங்கேயே உடையும் நினைக்கிறேன்.